குட் மார்னிங் டு ஆல். வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரியஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேஜோட நேம் என்னென்னா மணிமுடி அப்படிங்கிற டெஸ்ட் பேஜ் தான் நம்மள்ட்ட போயிட்டுருக்கு. இது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/12/2025 இந்த நாளில் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே சிலபஸஸ்லாம் என்னது, ஷெட்யூல்ஸ் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நம்மக்கிட்ட வந்துட்டு மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் மெயின்ஸில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், டெஸ்ட் பேஜ் போட்டுப்போம், எதை வச்சு நம்ம படிக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மக்கிட்டே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல், அதாவது டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஷெட்யூல்ஸ் நம்ம பார்த்துடலாம். 27ஆம் தேதி தொடங்குது இல்லையா மணிமுடி டெஸ்ட் பேஜ் நேம் வந்துட்டு. இதில் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட்டு, 5000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரி, அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கே, இதில் ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது, ஆஃப்லைன்லேயே இருக்குது. நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் என்ன இருக்கா அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் புக்கை பார்த்து தான் படிக்கணும், டெஸ்ட் சீரியஸ் மட்டும்தான் எங்ககிட்ட நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னு விருப்பம் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுட்டு அதன் மூலமாகவே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நான் புக்கில் படிச்சுக்கிறேன், வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் எங்களுக்கு ஓகே தான். ஓகேவா? சரி, இதுக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஒரு திருவள்ளுவரோட திருக்குறள் மூலமாக ஆரம்பிச்சிடலாம். தெய்வத்தால் ஆகாதெனின்னு முயற்சிதன் மெய்வருத்த குழிதரும். நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல், அதாவது 2025-26க்குள்ளது தான். டெஸ்ட் 1ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அப்போ யூனிட் 1 அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல். ஐரோப்பியர்களுடைய வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர் பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, ஆங்கிலேயர் மைசூர் போர், ஆங்கிலேயர் மராத்திய போர், பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, வேலூர் கழகம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இது மட்டுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு ரீசனிங் பார்ட்டியும் சேர்த்தே கொண்டு வரும். பார்ட் A வரும், பார்ட் B, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்ட் Aவும் இருக்கும், பார்ட் Bயும் இருக்கும், கூடவே கரண்ட் அஃபைர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதே சேர்த்தே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிக்கணும். 1 இயர் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஜனவரி 2025க்குள்ளது. இது எல்லாம் சேரும்போது உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் வர மாதிரி வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டு நம்பர் 2 வந்துட்டு 29/12/2025 அன்றைக்கி நடக்குது. அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் நாள் டெஸ்ட் எழுதி முடிப்பீங்க, அந்த ஹாஃப் டே உங்களுக்கு பேலன்ஸ்டபுளாக இருக்கும், அடுத்து 1 டே இருக்கும், மறுபடியும் அடுத்த நாள் எக்ஸாம்ஸ். ஏன்னா இப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 8ஆம் தேதி எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் மாடல் எக்ஸாம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 4 மாடல் எக்ஸாம்ஸ் வந்து முழுசாக போட்டு பார்த்தா தான் உங்களோட மார்க் ஸ்கோரிங் கெப்பாசிட்டிஸ் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த டேட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, பாலிட்டி எக்ஸாம் அதுக்கடுத்து வந்துட்டு பாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு யூனிட் 2ல் வருது. பார்ட் Aல இந்திய அரசியலமைப்பு, முன்னுரை மற்றும் தத்துவ அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், ஒன்றிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். நம்மளுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் அதாவது ரீசனிங் பார்ட்டில் என்ன வரும்னா சீரியஸ் கம்ப்ளீஷன், அதாவது நம்பர் சீரியஸ், ஆல்ஃபபெட் சீரியஸ், லெட்டர் சீரியஸ்லாம் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் February 2025. டெஸ்ட் சீரியஸ் 3 31/12/2025. சயின்ஸு பார்ட் Aல வந்துட்டு அணுக்கரு இயற்பியல், அணு ஆற்றலின் பயன்பாடுகள், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் பயன்பாடுகள், நானோ தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள், பின் வேதியியல் செல்கள், பேட்டரி, வாயு எரிபொருட்கள், LPG பாலிமர்கள், கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், அதுக்கடுத்து நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், இது எல்லாம் படிக்கிற மாதிரி வரும். இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரீசனிங் பார்ட்டில் ஒரு பார்ட் வரும், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு. கரண்ட் அஃபேர்ஸில் மார்ச் 2025 படிக்கணும். சரி, டெஸ்ட்டு 4 வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பார்ட் Aல வருது இல்லையா, நம்மளுக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம், தன்மைகள், மாநில நிதிநிலை அறிக்கை, முக்கிய வருவாய், இனங்களும் செலவினங்களும், மாநில வருவாய் வகைகள், மாநில பொருளாதார வளர்ச்சி, வேளாண்மை துறை, சேவைத்துறை, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி படிக்கணும். ரீசனிங் பார்ட்டில் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு ஏப்ரல் 2025 கேட்டிருக்கு. ஓகேவா?
இது எதுக்காக ஃபஸ்ட்டு டாப்பிக்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக படிங்க, போக போக போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போகும். ஓகேவா? ஏன்னா எடுத்தோடனே ஹெவியாக கொடுத்தா அப்படின்னு சொன்னால் பொங்கல் லீவ்ஸ் எல்லாம் வருதா, நீங்கள் பொங்கல் லீவெல்லாம் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன் இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நாள் 2 நாள்னு கொடுக்க முடியாது. நம்மளுக்கு இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு 50 something டேஸஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இதுக்கு அடுத்த டெஸ்ட் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பார்ட் A, புவியியல், அமைவிடம், நிர்வாக பிரிவுகள், புவிப்பரப்பின் அம்சங்கள், முதன்மை ஆறுகள், காலநிலை, வெப்பநிலை, மழைப்பொழிவு மற்றும் பருவமழை, மண்வகைகள் மற்றும் பரவல், காடுகள் வகைப்பாடு, பரவல், வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் மற்றும் வனப்பொருட்கள், கால்நடைகள் மற்றும் பால்வளம், மீன்பிடித்தல், நன்னீர் மற்றும் உவர்ப்பு நீர் மீன்பிடித்தல். ரீசனிங் பார்ட்டில் லாஜிக்கல் ரீசனிங், ஜினாசிசம் வந்து என்ன செய்யணும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் மே 2025. டெஸ்ட்டில் 6 ஹிஸ்ட்ரி, 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள், கிறித்தவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன், தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஆட்சியின் சீர்திருத்தங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி, சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை. ரீசனிங்கில் நம்பர், ரேங்கிங் அண்ட் டைம் சீக்வன்ஸ் டெஸ்ட் இது இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் 2025. டெஸ்ட் 7 வந்துட்டு பாலிட்டி, நடுவண் அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், மக்களவை மற்றும் மாநிலங்களவை, மாநில அரசாங்கம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு, தமிழ்நாடு சட்டம் மற்றும் கட்டமைப்பு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், உள்ளாட்சி அமைப்புகள் 3 அடுக்குகள் அமைப்பு, 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், 1994 கிராம சபை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பேஸ்டாகவே வந்துடும் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம் இல்லையா, அது ரிலேட்டடாகவே வர மாதிரி இருக்கும். அதான் போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அடுத்து போக போக எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதை ஓரளவு முடிச்சுட்டு மற்ற பாடங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா? அதனால தான் போர்ஷன்ஸ் போக போக ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நீங்கள் என்ன செய்யணும், கிடைக்கிற டைமிங்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரீசனிங் அப்படின்னு சொல்லும்போது லாஜிக்கல் வென் டயக்ராம், ஆல்ஃபபெட், வேர்ட் ப்ராப்ளம், வேர்ட் பில்டிங், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை 2025. டெஸ்ட் 8ல் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லும்போது வேளாண்மை, முக்கிய பயிர்கள், உணவு தானியங்கள், பணப்பயிர்கள், வேளாண்மையின் வகைகள், இயற்கை வேளாண்மை, பிற வேளாண்மை முறைகள், ஒப்பந்த வேளாண்மை, விவசாயிகள் உற்பத்தி அமைப்பு, வேளாண் சந்தையிடுதலில் உள்ள பிரச்சனைகள், இணையதள சந்தையிடுதல், தமிழ்நாட்டின் வேளாண் வரவு செலவு திட்டமிடல், கல்வி அறிவின்மை, பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம், நடவடிக்கைகள் மற்றும் அண்மை புள்ளி விவரம், மாணவர் நலத்திட்டங்கள், கல்விக்கான அண்மை கால திட்டங்கள், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு, வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும், தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகள், மாநில அரசின் வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பெருக்க திட்டங்கள், தொழிலாளர்கள் இடப்பெயர்வு. இது எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கவர் ஆகிடும். நம்ம வேளாண்மை ரிலேட்டட் என்ன பண்ணுறோன்னா கரண்ட் அஃபேரோடு சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திட்டங்கள் எல்லாமே. அதுக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இதெல்லாம் அதிகமாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்த உங்களுக்கு மேத்ஸில் வந்துட்டு அனாலஜி கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட்டு 2025 படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் 9 ஜியாகிரஃபியில் நீர்ப்பாசனம், கால்வாய், குளம் மற்றும் கிணற்று நீர்ப்பாசனம், நீர்நிலை மற்றும் சிறுநீர் பாசன திட்டங்கள், கனிமங்கள், பரவல் மற்றும் உற்பத்தி, இரும்புத்தாது மற்றும் பாக்சைடு ஆற்றல் வளங்கள், நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம், தொழிற்சாலைகள், இரும்பு மற்றும் எஃகு நூற்பாலைகள், சிமெண்ட் தானியங்கி வாகனம், கரும்பு மற்றும் பருத்தி தொழிற்சாலைகள், போக்குவரத்து சாலை, இருப்பு பாதை, வான்வெளி மற்றும் கடல் போக்குவரத்து, சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுப்புறச் சூழல் சிக்கல்கள், மாசு, காற்று, நீர், மண், வெப்பம், கதிரியக்க சத்தம். இது எல்லாம் உங்களுக்கு ரீசனிங்கில் இன்செர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், டேட்டா சஃபிஷியன்சி வரும். கரண்ட் அஃபேர்ஸில் செப்டம்பர் 2025. 10வது டெஸ்ட்டில் சயின்ஸ் வரும். அதுக்கு ரிமைனிங் பார்ட் வந்திருக்கும் இல்லையா, இப்போ பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள், கருத்துகள், இது சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடும்னா சயின்ஸில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ தாவர மரபணு பொறியியல், கருத்துக்கள், மரபணு மாற்று தாவரங்கள், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன செய்யும் வர மாதிரி இருக்கும். இப்போ டிஎன்ஏ, கைரேகை, பாலிமெர்சன் பயன்பாடுகள், சங்கிலி எதிர்வினை, அப்புறம் மேம்பாட்டு இனப்பெருக்க நுட்பங்கள், விட்ரோ கதிரியக்கங்கள், செயற்கை கருவூட்டல், தடுப்பூசியோட வகைகள், தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளின் பங்களிப்பு, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 10வது டெஸ்ட்டு. எப்போதுமே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம்னா பார்ட் A1, பார்ட் B1, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்போம். ஓகேவா?
இதில் ரீசனிங்கில் அரித்மெட்டிக்கல் ரீசனிங். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு October 2025. டெஸ்ட் 11 வந்துட்டு ஜாகிரஃபி, பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு, வரையறை வகைகள், மரபியல் இனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல், பன்முகத்தன்மை மதிப்பு, பல்லுயிருக்கு அச்சுறுத்தல்கள், இயல் வாழிடங்கள் அளிக்கப்படுதல், ஆக்கிரமிப்பு இனங்கள், இது எல்லாமே சார்ந்தது உங்களுக்கு ஜாகிரஃபியில் வரக்கூடியது. நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் மற்றும் குறிகள், பசுமை ஆற்றல், பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் COP28, பேரிடர் மேலாண்மை, பேரழிவு நிகழ்வுகளின், இது எல்லாமே உங்களுக்கு எதில் கவர் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஜாகிரஃபியில் வரும் இல்லையா. இதைத்தான் நீங்கள் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. இது ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம், ப்ரிலிம்ஸ்லையும் படிச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இப்போ தமிழ்நாட்டின் புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் குறித்த சிக்கல்கள், காலநிலை மாற்ற நிர்வாகம், தணிப்பு மற்றும் தழுவல்கள், மாநில காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு மாநில பேராண்மை திட்டம், அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிப்பில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் குடிமை சமூக அமைப்புகளின் பங்கு. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஜாகிரஃபி வந்துட்டு ஃபுல்லாக முடிகிற சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இது எல்லாம் சேர்ந்த மாதிரியே உங்களுக்கு வந்துடும். இதில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற மாதிரி என்ன செய்யும், கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் அதாவது ரீசனிங் பார்ட்டில் வந்துட்டு கேலண்டர் அண்ட் கிளாக்கு, பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கட்டிங், டைஸ், விஷுவல் ரீசனிங். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு November 2025. டெஸ்ட் நம்பர் 12 வந்துட்டு ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம், பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகராய்ச்சி ஆதாரம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி சங்க இலக்கியம், சங்ககாலம், விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. இது எல்லாம் உங்களுக்கு 12 வந்துடும். நம்மளுக்கு ரீசனிங் பார்ட்டில் வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அசம்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் December 2025 வந்துடும். சரி, டெஸ்ட் நம்பர் 13 என்ன வரும் அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், பாலின விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை பெருக்கத்திற்கான காரணங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள், குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள், அவற்றின் சாதனைகளும். இதில் பிளானிங்ஸும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸு. குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள், நல்வாழ்வு, முக்கிய புள்ளி விவரங்கள், அண்மைக்கால நல்வாழ்வு திட்டங்கள், மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனைகள், பாலியல் தாக்குதல் சட்டங்கள், விழிப்புணர்வு திட்டங்கள், மகளிர் நல திட்டங்கள், சுய உதவி குழு. இப்போல்லாம் நிறைய நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு, 1000 ரூபீஸ் ஸ்கீமெல்லாம் வந்திருக்கு இல்லையா. அது எல்லாமே எந்த டேட்டில் எப்போ தொடங்கினாங்க எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், சிறுபான்மையினர், விழிப்பு நிலைக்குழுக்கள் மேம்பாட்டிற்கான மாநில அரசின் திட்டங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஃபினிஷ்டாக போதும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் பசல்ஸ் டெஸ்ட்டு, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், அட்ரஸ் மேட்சிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கவர் ஆகிடும். அது கூடயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸில் January 2026 அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் படிச்சுக்கோங்க. படிக்கிறது உங்களுக்கு பெட்டர் தான். ஓகேவா. டெஸ்ட் 14 பாலிட்டி கொஸ்டின்ஸில் ரிமைனிங் வருது பாருங்கள். தமிழ்நாடு நிர்வாகம், இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு மற்றும் செயல்பாடுகள், தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள், தலைமைச் செயலகம், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர். இது எல்லாமே சேர்ந்துட்டு கீழே பாருங்கள். தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் 1990 நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஓரளவு உள்ள எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது பாலிட்டி. ரீசனிங்கில் பெர்முடேஷன்ஸ் அண்ட் கம்பைனேஷன்ஸ், இது ரெண்டு சேர்ந்து வர மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு January, February, March, April 4 மாதத்துக்குள்ளதையும் சேர்ந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் 15 வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். டிஜிட்டல் கணினி அடிப்படையில் வரக்கூடியது, வன்பொருள் ஹார்ட்வேரில் உள்ளது, உள்ளீடு வெளியீடு, அப்புறம் நினைவக வகைகள், 2ஆம் நிலை சேமிப்பு தளங்கள், CPU ரிலேட்டட், மென்பொருள் வகைகள், மென்பொருள் OS, லினக்ஸ், விண்டோஸ் பயன்பாட்டு மென்பொருள்கள் இருக்கும், தொடர்பு மென்பொருள்கள், மின்னஞ்சல் அனுப்புதல் மற்றும் பெறுதல், ஆவண பகிர்வு மற்றும் கோப்புரை மேலாண்மை, கணினி நெட்வொர்க்ஸு, மல்டிமீடியா, நெட்வொர்க்கோட அந்த சேஃப்டி, இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட் ஆயிரும் உங்களுக்கு சயின்ஸ். ஓகேவா. இதில் ரீசனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிகர் சீரியஸ், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், அனாலிட்டிக்கல் ரீசனிங். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கடுத்த 4 மாதம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்துடும். அதே மாதிரி
டெஸ்ட்டு 16ல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரிமைனிங் உள்ளது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும்ப்பா. அதாவது திருக்குறள் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸு, அப்புறம் இலக்கியவாதிகளோட ஊடகவியலாளர்கள், பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், அப்புறம் 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் நம்ம சமூக அறிவு இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவினுடைய சுயமரியாதை இயக்கம், அப்புறம் தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள், பெரியாரை பற்றி, அறிஞர் அண்ணா, இவங்களை எல்லாத்தையும் பற்றியும். அதுக்கடுத்து உங்களுக்கு ரீசனிங்கில் விஷுவல் ரீசனிங், மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்துடும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் எல்லாமே என்ன செஞ்சுட்டு சேர்ந்தே கவர் ஆகிடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதாவது 16 டெஸ்ட்லேயும் உங்களுக்கு போர்ஷன்ஸ் வாரியாக வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வைஸாக ஒரு டெஸ்ட் வச்சுக்க போகிறோம். இப்போ டெஸ்ட்டு 17 அப்படின்னு சொன்னோன்னா 28ல் நடக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், யூனிட் 1 வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ். எதுக்காக அடுத்தடுத்த நாள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதுவும் இந்த பாலிட்டியும் நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வைக்கிறோம். ஏன்னா மாடல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லையா? அதுக்காக டெஸ்ட்டு 17 அப்படிங்கும்போது யூனிட் 1, டெஸ்ட்டு 18 அப்படிங்கும்போது யூனிட் 2, டெஸ்ட்டு 19 அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிட் 3, டெஸ்ட் 20 அப்படின்னு சொல்லும்போது யூனிட் 4, அதாவது தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் 21 வந்துட்டு யூனிட் 5, அதாவது ஜாகிரஃபி ஃபுல்லாகவே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ டெஸ்ட்டு 22, 23, 24, 25 இது 4 என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் மட்டும்தான். 4 மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. 4வது எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஸ்யூஷுவல் கேஷுவாலிட்டியாக போய் 8ஆம் தேதி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி நீங்கள் ரெடியாகி போயிடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இது ஃபுல்லாகவே ட்ரைன் அப் ஆகிடும். ஓகேவா? நம்மக்கிட்ட டிஎன்பிசிக்கு மட்டும் கிடையாது, டெட்டுக்கு எல்லா எஸ்ஏ எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேஜஸ் அப்படிங்கிறத ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அட்மிஷன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி. மெட்டீரியல் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தினசரி வகுப்புகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறது 10 to 1, செகண்ட் பேஜ் 2 to 5, தேர்ட் பேஜ் வந்துட்டு 5:30 to 8 o'clock. இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். ஓகேவா? நம்மளோட அட்ரஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு தங்கமேல் ஜுவல்லரி, பொதிகை சில்ஸ் எதிரில் வந்துட்டு ஆறுமுகம் பிள்ளை காம்ப்ளெக்ஸ் எதிரில், தென்காசி. ஓகே, சாரி, ஆறுமுகம் பிள்ளை காம்ப்ளெக்ஸ் தான். அந்த காம்ப்ளெக்ஸில் இனிச்சு பக்கத்து பில்டிங்கில் இருக்கும். ஓகேவா? தென்காசி. கிளைகள் வந்து பாப்பான்குளம், செங்கோட்டை. ஓகே, இதை பற்றி மேலும் தகவல்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஆஃபீஸ் நம்பர் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்தது தான், மேலே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு 7548853919, 9842153919, 9585976719. கம்மியான ஃபீஸஸில் தான், அதாவது எப்படி சொல்கிறது, குறைவான நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பாக தேர்வு எழுதி கண்டிப்பான முறையில் நீங்கள் அரசாங்க அதிகாரிகளாக என்ன செஞ்சிடலாம், பதவிக்கு போயிடலாம். நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்று தான், ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் பேஜஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாப்புக்கு போயிடலாம். தேங்க்யூ டு ஆல்.